ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 3 பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஒயன் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினை முன்னாடியே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ என்னன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் அழகிய அவசரம் மாற்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ்லாம் போட்டு கேவலமான ஒரு ட்ரெஸ் காம்போலாம் கொடுப்பாரா. இருந்தாலும் அவர் எல்லாத்தையுமே போட்டுப்பார். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜிம்மினோட கையில் இப்போது ஒயனோட குடும்பி இருக்கிற மாதிரி, ஒயனோட ஏதோ ஒரு சரக்கடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து கிடச்சிருக்கும் அவருக்கு. அதை அப்படியே அனுப்பி விட்டு ஒயன் அப்படியே ஆஃப் பண்ணி எல்லாம் நீ ஆசைப்படுறன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நடத்திருந்திருப்பார். கடைசியாக இப்போ ஒயன் வந்து ஏமாற்றிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிருப்பா. பார்த்தாங்க மாமாவும் இல்லை, யாரும் இல்லை, இவர் கேடி நாயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல் இருக்குது, தமிழ் பிடிஎஸ்எஃப்எஃப். அதில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ்டு மேரேஜோட பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அப்புறம் இது அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்தா தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சேனல் இருக்குது, ஆர்மி எஃப்எஃப். ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு தெரியும் மாடுலேஷன் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு. நேற்று தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னோவேட்டிவாக இப்படி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்க பழகிடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போது நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. நீங்கள் அப்படியே பொழிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஆஃபீஸ்லேருந்து உடுன்னு ஒட்டியே போயிட்டீங்க. டிரைவர் சீக்கிரம் வாங்க வண்டி எடுங்க அப்படிங்கிறீங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீப் பிரெத் விட்டுட்டு, இந்த கிராதக கம்யூனிட்டி கால் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டிங்க மொபைலில். எவனும் கால் பண்ண வேணாம், நம்மளுக்கு ஒன்று அர்ஜென்ட்டாக கால் பண்ணி நம்மளை தான் முதல்ல ப்ரியாரிட்டியில் வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு யாரும் கிடையாது. இப்போதைக்கு எந்த கால் வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோட்டில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் நல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. காத்திருக்குது. மேம் ஏசி போட்டிருக்கேன், ஏசி ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. க்ளவுடியாக இருக்குது, வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. இப்போது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு டிரைவர், ஸ்லோவாக போங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ 35 போகிறாரு. நீங்கள் அப்படியே அந்த இதாக காற்றை நல்லா ப்ரீஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் அப்படியே அந்த ஜன்னல் கிட்டக்க, அதாவது அந்த விண்டோ இருக்கும்ல, ஸோ அதில் நம்ம அப்படியே கண்ணத்தை வச்சுட்டு கையை வச்சுட்டு பொறுமையாக அந்த காற்றுல அப்படியே நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் இருக்கும் போல். அப்போது நம்ம லைட்டாக கண்ணை மூடுவோம்ல, ஸோ எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கேயோ லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிம்மினோட ஷோல்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிம்மினோட ஷோல்டர் இருக்கிறதுலாம் தெரியல. கோச் அவுட் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. மார்னிங் நீங்கள் எடுத்து கொடுத்த கோச் அவுட் தான். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தைஸில் இருக்கும். அப்படியே பொறுமையாக அண்ணாந்து அப்படியே அவரோட ஃபேஸ் பார்க்குறீங்க. டக்குன்னு அவர் கீழே குனிறாரு. தூங்கு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா இறுக்கி அணைச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஏதோ திருப்பியும் கண்ணை மூடிட்டுருக்கீங்க. டடக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. எப்படி வந்தேன்னா காரில் தான் வந்தேன். என்னடி அப்படிங்கிறாரு. எப்படி அப்படி சொல்லிட்டு உங்கள் மொபைல் தேடுறீங்க. ஃப்ளைட் மோட்டில் தானே போட்ட, ஏன் என்கிட்ட டிரைவரோட நம்பர் இல்லையாண்ணா? பொண்டாட்டி ஒழுங்காக வீட்டுக்கு போனாலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீ நல்லா தூங்கிட்ட போல். டிரைவரே ரொம்ப பொறுமையாக தான் பேசினார். பேசவே இப்போ இன்னுமே தான் சார் போகணும், வீட்டுக்கு போக இன்னும் 15 நிமிஷம் ஆகும்ண்ணா. ஏன் எதுக்குன்னு கேட்டேன். இதுமாரி மேடம் ரொம்ப ஸ்லோவாக போக சொன்னாங்க சார்னு சொன்னான். சரி ஸ்லோவாகவே போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னேன். ஸோ அதனால தான் வந்துட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படியே ஜிம்மினோட அந்த இது இருக்குள்ள கண்ணம், அதை அப்படியே பிடிச்சிட்டு என்னடா பிரச்சனை சொல்லு. எதுவும் பிரச்சனை இல்லடி, நான் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணனா சொல். நீ நல்லா ஆழ்ந்து தூங்கின, உனக்கு தெரியாமே நான் எவ்வளோ அழகாக பொறுமையாக சத்தம் ஏதாவது வந்துச்சா சொல்லு பார்ப்போம். டோரை அழகாக சாத்தினேன், உன்னை அழகாக ஏந்தி என்னோடய தோலில் வச்சுருந்தேன், அவ்வளோதான். நான் எதுவுமே அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீ ஜஸ்ட் கண்டினியூ பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அள்ளி அணைச்சிக்கிறாரு.
இப்போ இவன்ட்டு முரண்டு பிடிச்சானா இதை வச்சு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவான். இவனுக்கு அப்படியே அடங்கி போகிற மாதிரி இருந்தால் தான் இவன் சும்மா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட கோட் மேலே அப்படியே கை அப்படியே நம்ம லைட்டாக ஹோல்ட் பண்ணிப்போம்ல, கோட்டை பிடிச்சிப்போம்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே அவரோட ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாய்ச்சி உங்கள் தலையை வச்சுருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் சாஞ்சிக்கிறீங்க. அவரோட ஹார்ட் பீட் நல்லாவே கேட்குது. டப் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஜஸ்ட் அப்படியே கேட்டுகிட்டே கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. இவன் இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பண்ணுறானா இல்லை நிஜமாகவே நான் லவ் பண்ணுறானா எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திருப்பி அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவரோட கழுத்துக்கிட்ட தெரியுது. பார்த்தா ஏதோ ஒரு ரெட் கலரில் மார்க் மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கையை எடுத்து வச்சுட்டு அப்படியே அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க. வலிக்குதுடி அப்படிங்கிறாரு. ஏன் வலிக்குது? அவர் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறா, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏய் வலிக்குதுடி, டிரைவர் வேறு இருக்கார் அப்படிங்கிறாரு. டிரைவர் இருந்தால் என்ன, கிங் அடிபட்டுச்சு அப்படி சொல்லிட்டு திருப்பி பையன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கியில் உங்கள் காதில் சொல்கிறாரு. ஐயோ ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகுது. அவரோட கோட்டை அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறீங்க. நீங்கள் எந்த அளவு அவனை கடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிறாரு. சீப்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னமோ தெரியல புதுசாக வைக்கலாம் பண்ணுறீங்க நீங்கள். இப்போது ஒரு வழியாக டிரைவர் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டீங்க. வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக இருக்கார். வீட்டுக்கு போகிறாரு. நீங்கள் அவர் பின்னாடி பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. அவர் உங்களுக்காக ஸ்லோ டவுன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணுறது அந்த ஜிம்னை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு வா போகலாம், ஒன்றா போகலாம், எதுக்கு நீ ஸ்லோ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு வர்றாரு. அத்தெல்லாம் இருக்கும் அவங்க கையை விட்டுச்சேன். முதல்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை இன்னொன்று ஹேண்டை வச்சுட்டு அவர் ஹோல்ட் பண்ணிட்டே வராரு. அம்மா நான் வந்துட்டேன் மதியானம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொல்கிறாரு. மணி 12 ஆகுதுடா, என்ன ஃபுல்லாக சமைக்கல, நீ சமமா, நீ பொறுமையாக சமமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கிச்சன் பக்கத்தில் அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே இந்த ஸ்லாப்பில் உட்காருவார். எப்பயுமே அந்த பழக்கம் இருக்குது. அப்படியே எனக்கு என்னன்னு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போக மாட்டார். எப்பயுமே அவங்க அம்மா கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா ஒரு பேக் ஹக் பண்ணிட்டு ஒரு சீக்ஸில் முத்தம் கொடுத்தா தான் அவருக்கு அந்த நாள் ஓடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் ஜிம்மனுக்கு. இப்போது ஜிம்மன் வந்து அந்த கிச்சனோட ஸ்லாப்பில் உட்காந்துட்ருக்கவே லூனாப்பில் சமைச்சிட்ருக்கா. ஐயோ எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, நம்ம மட்டும் தண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கே. அத்தை நான் வேணால் ரசம் வைக்கவா? அத்தா நீ ரசத்தை விஷ மாதிரி வைப்பியே. ஆமாம் நீ ஏன் ரசம் வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு சிப்பே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போடி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அத்தா அப்போ நான் சாம்பார் வைக்கவா? சாம்பார் வைம்மா, நீ தாராளமாக சாம்பார் வை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்லி நீங்கள் ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவியில் சாப்பிட போகிறேன், யார் அந்த கண்ட்ரவியான அந்த சாம்பாரை சாப்பிட அப்படிங்கிறாரு. அத்தை நான் சிக்கன் குருமா நல்லா செம்மையாக பெப்பர் தூக்கலாக காரமாக அப்படி இருக்கிற மாதிரி செம்மையாக செய்வேன். கண்டிப்பாக நான் தான் செய்யணும். என் புருஷன் வேற என் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுவார், அப்படி தானே ஜெர்மன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை பார்க்குறீங்க. சத்தியமாக இல்லைம்மா, நீ செய்யுமா, நீ செஞ்சாதாம்மா நல்லாயிருக்கும். அவகிட்ட தயவு செஞ்சு கொடுத்துடாதம்மா, எதாவது கலந்துட போதா? என்னதுடா அவள் கலக்க போகிறா? அம்மா என்னம்மா நீயே தெரியாத மாதிரி பேசிட்டு அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லவே இந்த லூனா பிள்ளைக்கு எரியுது. ஒன்றுமே தெரியாத மாதிரி அது மட்டும் நிற்கிது. நீங்கள் அப்படியே காய்கறி எடுக்கிற மாதிரி போயிட்டு ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு அவரோட தொடையை பிடிச்சி அப்படியே திருகுறீங்க. வலிக்குதுரி, தொடைக்கல அமைதியாக இருவோய், நைட்டாக இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலை கீழே குனிறீங்க. அத்தை ஹாலில் க்ளீன் பண்ணணும், நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதோ நானும் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஐயோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படியே கொலை பண்ண போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கை அப்படியே இப்படியே கொல்ற மாதிரி போகல கழுத்துக்கிட்ட, அந்த மாதிரி ஒன்று அப்படிங்கிறீங்க. எதாக இருந்தாலும் நைட்டு தான் ஓகே. உன்னோட எமோஷன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ.
எனக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏறக்குறைய இன்னும் 6 மணி நேரம் இருக்குல்ல. ஓ ஃபீலிங்ஸையும் நான் புரிஞ்சுக்கணுமேடி. என்ன பண்ணலாம்? சரி, அப்போ சாம்பிளுக்கு வேணாம் ஒரே ஒரு முத்தம் தந்துடுறியா? போதுமா? பத்தாதா? ஜிமன் சாவடிச்சிடான். ஜிமன் என்ன அசிங்கப்படுத்தாத ஜிமன். ஓ அண்ணியார் இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க கிட்டக்க பேசாடா. அது வெக்கமா இல்லை? இதில் என்னடி இருக்குது? அண்ணியார் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மதர். எங்கள் அம்மா நான் எங்கள் அம்மா கிட்ட நான் டபுள் மீனிங்கே பேசுவேன். இதில் என்ன இருக்குது? நீ எந்த மயிரை வேணால் பேசு, ஆனால் என்ன சம்மந்தப்படுத்தி தாயை செஞ்சு பேசாத ஜிமின். எனக்கு வெக்கமாக இருக்கு. ஏண்டி? இல்லை என்ன வெக்கம்? எங்கள் அப்பாவும் தான் கொடுக்குறாரு. இன்னமும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா மேலே பாசம். அதுக்கு என்ன பண்ணுறது? அவர் அதுமாரி இருக்கிறதால தான் என் பொண்டாட்டி மேலே நானும் உயிராக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? சொல்லு தப்பா? நீ உயிராரு மயிராரு எந்த இழவா வேணா இரு, நமக்குள்ளே மட்டும் இருடா. முடியலடா. எல்லார்கிட்டையும் சொல்லாது ஜிமன். நீ இந்த மாதிரி சொல்லாதுன்னு தான் சொல்ல தோணுது. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேன் இப்போ? நீ கிள்னது தொடையில் கிள்னது சொன்னது அது தப்பா? இன்னைக்கு எதுவும் கிடையாது நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த சிக்கனை போய் அலசிட்டு இருக்கீங்க. அந்த அலசுகிற இடத்துல தான் தண்ணி தெறிக்குது. அந்த இடத்துல தான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கா. தண்ணி தெறிக்குதுடி பேண்ட்டில் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே காதலே வாங்கலை, அப்படியே சும்மா சைலண்ட்டாகவே அப்படியே தெரிச்சுக்கிட்டே அந்த இதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது மஞ்சத்தூள்லாம் போட்டு பரட்டுவாங்களா சிக்கனை, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக்னேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிஜமாக எனக்கு நைட்டு இல்லை 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 நோ நெவர் எவர் கட்டேவாது போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு இறங்கிட்டாரு. அத்தாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு லைட்டாக டப்படப்படப்படன்னு உங்கள் ஹார்ட் பீட் ஏறுது. அவர் அப்படியே பொறுமையாக உங்கள் பக்கத்தில் வராரு. இல்லை நிஜமாக இல்லைடா இல்லை தள்ளி நில்லு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கையோடு அவர் வந்து தள்ள போகிறீங்க. கவுச்சு அப்படிங்கிறாரு. சாப்பிடும் போது அது தெரியல அது கவுச்சுன்னு அப்படிங்கிறீங்க. சரி இன்னைக்கு நைட்டு இல்லையா? ஓகே அப்படின்னு அவர் போகிறாரு. எங்கே போகிற? என்ன உனக்கு வேணுமா என்ன? அதெல்லாம் இல்லை, ஏதோ பெருசாக பண்ணிடுவேனாரு, பயமாக இருக்குது. நீ எங்கேயோ உட்காரு. ஏன்? அதான் இல்லைன்னு சொல்கிறல, அவரை எதுக்கு நான் திண்டமாக நிற்கணும்? ஏதோ பெருசாக பண்ணிடுவியோ ஜிமின். இங்கே இருப்பா. எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி ஏன்டி சொல்கிற? புருஷன் எப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லு. இருக்க சொல்ல முடியாது போ. உங்கள் அம்மாவுக்கு சொல்கிற மாதிரி நான் உங்கள் பாட்டி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஜிமின் பெஹராண்டி இங்கே இருப்பா படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேக்னேட் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ அடிபட்டாலும் உனக்கு இது நக்கல் கொழுப்பு தெனாவட்டு தும்மர் இது எதுவும் அட்டங்க மாட்டதில்ல அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஓ பொண்டாட்டி ஆச்சு ஜிமன், உனக்கு இவ்வளோ அளவு இருக்குன்னா அதில் கொஞ்சமாவது எனக்கு இருக்காதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தாண்டி உங்ககிட்ட போட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு நீ இங்கே இருங்க பாட்டி, நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஜிமன் இங்கே போவாத ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிக்க வரீங்க. கவுச்சிங்கிறான். நீ போனேன்னு வச்சுக்கோயேன், போன நான் என்னடி பண்ணுவேன்? என் கையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உன்னோட ஷர்ட்டு மேலே அப்படியே வச்சுருவேன். ஓகே அதனால் மூடிக்கிட்டீங்க உட்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பை யார் வேணான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரி டென்ஷன் ஆகிட்டீங்க. அப்படியே அவரோட செஸ்ட்டில் 2 ஹேண்டி அப்படியே 2 இதுலேயே வச்சுட்டீங்க. பதக்குன்னு அது மேக்னேட் பண்ணால் எப்படி இருக்கும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிளகா அதெல்லாம் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். ஆனால் நீங்கள் கோட் மேலே தான் வச்சுருப்பீங்க. நான் சொன்னதை செய்வேன்னு நினைக்கல, நீ செஞ்சிட்டேன். இப்போ போ, தாராளமாக போ. போவேண்டி, இதையே கூச்சமே இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவேன். அம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. என்னடா அப்படியே உங்கள் அம்மா டக்குன்னு திரும்பிட்டாங்க. என்ன ஜிமன் அப்படிங்கிறாங்க. அம்மா திரும்பம்மா என்னம்மா ஒரு சீன் போட்டுட்ருக்கேன், திரும்பம்மா. என்ன உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வேறு வருது. நீங்கள் வச்சதை பச்சாக்குன்னு வேற இருக்குது. அது ஆடலை கொல்லலை, அப்படியே
எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு அவங்களுக்கு சிரிப்பு வர வருது. அம்மா இன்றைக்கி நைட்டும் வயன் கொடுத்த அம்மா அந்த பால் கொடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் அப்படியே அந்த கிச்சன்லேருந்து பார்க்குறீங்க. இல்லை இல்லை இழுத்த அப்படிங்கிறீங்க. ஏண்டா? ஆமாம்மா நீ கொடுத்து விடுமா, நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு அந்த ஷர்ட்டை பார்க்க சிரிப்பு வேற வருது. என்னம்மா சிரிக்கிற நீ? பாரும்மா நான் சொல்கிறேன், நைட்டு வரைக்குமே தாங்க மாட்றா. பாத்தியா ஷர்ட்லலாம் அவள் கையாக இருக்குது, மேக்னேட் பண்ண கையை வச்சுருக்காம்மா. இவ்வளோ வச்சு நான் என்னம்மா பண்ணுறது? இவளோட எனர்ஜிக்கு நான் ஈடு கொடுக்கணும்லம்மா, அதனால தான் அந்த பால் கேட்குறேன். முதல்ல நைட்டுக்கு அந்த பாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அத்தை இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடை ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வா முதல்ல அப்படி சொல்லி தரத்துன்னு அவளை இழுத்துட்டு அப்படியே மேலே போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு. ஐயோ கடவுளே, ஏதோ சந்தோஷமாக இருந்தால் போதும். இரு லூனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை டிவியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. எல்லாத்தையுமே கேட்டிருக்கோம். டிவி ஸ்க்ரீனில் வேறு அவங்க நடந்து வந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு ஒரே கண்ணால் பார்த்துட்டு பட்ஜெட் எதுவுமே பண்ணவே இல்லை. அவள் இங்கே வாம்மா. சொல்லுங்கள் அத்தை. நீயும் ஜெஹோப்பும் அந்த பால் அவன் குடித்தானா? கொடுத்தியா? கொடுத்த அவர் குடிக்கல அத்தை. ஏன் குடிக்கலாம? அவருக்கு அந்த பால்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமாமே, எதுக்கு வேஸ்ட்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு அத்தை. இவனா சரி. வயனோட அம்மா வந்து அது பாலாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த பொடி தான் மேட்ரு. இவனுக்கு மட்டும் தனியாக நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடு தானே, கண்டிப்பாக இவன் தனியாக தான் சாப்பிடுவான், நைட்டு லேட்டாக தான் வருவான். அதனால் நான் கொடுக்குற அந்த தனியான சாப்பாட்டை நீ அவனுக்கு கொடுத்துரு, சாப்பிடுவான். அத்தை சில நேரத்தில் அவர் சாப்பிடாமே வந்துட்டுறாரு, அதாவது வெளியில் சாப்பிட்டுடுறாரு. நான் என்னத்த பண்ணுறது? அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் தான் வந்து சாப்பிடுவான், சரியா? ஸோ அந்த சாப்பாடை கொடுக்க வேண்டியது உன் பிரச்சனை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அவனுக்கும் இது நடக்கலையா என்ன? அது அப்படி சொல்லிட முடியாது. அது புரியுது, நான் பார்த்துக்கிறேன். படிப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு நின்றுருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ டேரெக்டாக உங்களை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க ரூமில். என்னடா உன் பிரச்சனை? கதை ஒழுங்கா சத்தில் டடக்குன்னு நீங்கள் சதி, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பிரச்சனையா? எதுவும் இல்லையடி. ஏன் என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என் மானமே பறக்குது கப்பலில், எனக்கு அசிங்கமாக இருக்கு ஜிம்மன். இப்படியா ஜிம்மன் எல்லாருக்கும் முன்னாடி காட்டி நீ இப்போ நெஞ்சு நிமித்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை பார்க்குறீங்க. என் பொண்டாட்டி பண்ண தெரியுது, இதில் அவுத்து விட்டு எறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கைட்ட பார்க்குறீங்க. இது எவ்வளோ நல்லா இருக்கு, கடைக்கே இப்படி தான் போக போகிறா. ஆமாம் ஆஃபீஸ்க்கு இப்படி தான் போக போகிறா. ஐயோ ஜிம்மன் படுத்தாத ஜிம்மன், கொடு ஜிம்மன், அதை வேறு சட்டை போடு. நீ போய் இவன்கிட்ட கோவமாக பேசினா வேலைக்கு ஆகாது, ரொமான்டிக்காக பேசுவாயன். கண்ட்ரோல் 1 2 3. என்னடி தியானம் பண்ணுறியா? கண்ட்ரோல் பண்ணு. ஓகே ஒன்றும் இல்லை. ஜிமன் என்னது என்ன ரொமான்டிக்காக மாட்டியா என்ன? ஜிம்மன் குளிக்கிறீங்களா? ப்ளீஸ் குளிக்கணும் நாடி. ஐயோ அழகாக பவுட் பண்ணுறியா? அப்போ ஒரு கண்டிஷன். என்னதுங்க? தேய்ச்சி விடுறது நீ தான், அப்போனா நான் குளிக்கிறனா தான் யார் அப்படிங்கிறாரு. தாராளமாக அப்படின்னு பல்ல கடிச்சு சொல்கிறியா? இல்லையே, நான் இதெல்லாம் இருக்கு ஹஸ்பண்டுக்கு பண்ண யாருக்கு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பொறுமையாக நீங்கள் அவரோட அந்த கோட் ஷூட்லாம் கழட்டுறீங்க. என்ன ஒரு அன்பான பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு பச்சாக்குன்னு அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறாரு. டடக்குன்னு இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே நெருக்குவாங்களே அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்படி பண்ணால் ஷர்ட்டு கழட்ட முடியாதுங்க. இப்படியே கழட்டு. ஏன் நெஞ்சு உங்கள் நெஞ்சு இடிக்குதே, 2 பட்டன் மேலே கழட்ட முடியலங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க.
அதெல்லாம் காயிட்டு இவன் ஒரு கலிசோட கம்யூனிட்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டுறீங்க. இப்போ ஏதோ ஓரளவு கட்டி முடிச்சிட்டிங்க. அந்த ஷர்ட் அப்படியே கட்டுறீங்க. அப்புறம் என்னது? அப்புறம் கயிட்டு குளிக்க சொன்னல்லடி. அப்படியே நீங்கள் எச்ச முழுங்கிட்டு நீங்கள் ஏன் கட்டக்கூடாது? என்னமோ ஃபஸ்ட் டைமுங்கிற மாதிரி வைக்கப்படுற பார்த்தியா நீ? எத்தனை தடவை பார்த்துருக்கேன். கட்டடி சும்மா. ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்னதுங்க, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது? நீங்கள் அப்படியே லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர பார்க்குறீங்க. இல்லடி, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது? கிராதக கம்யூனிட்டி நாய் சனிய கம்யூனிட்டி. அறிவு இருக்கா மாறான் மூடு கம்யூனிட்டி. அறிவு திட்டினதே திட்டிருக்காடி. எப்படா பேசுகிற? பச்சையாக பேசுறியடா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி அடிக்கிறதுக்கு வரீங்க. என்னடி நான் திருப்பியும் சொல்கிறேன், நீ என் பொண்டாட்டி. ஆமாம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கை கீழே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து பெல்ட்டை கட்டிகிட்ருக்கீங்க. சொல்லு, என்னை பார்த்துட்டு சொல்லு. இருக்கா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஜிம்மன் என்னை ரொம்ப ஆக்வர்டாக வைக்கிற ஜிம்மன். ப்ளீஸ் ஜிம்மன், ப்ளீஸ் போதும். இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத. எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நார்மலாக அப்படியே கிராஜுவலாக சொல்லு. இருக்கிறதோட எல்லாமே உனக்கு அதிகமாகவே தான் இருக்குது. கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி விட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போக வைக்கிறீங்க. அப்படியே டடக்குன்னு அவருக்கு வலுக்குது. டக்குன்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்க. பார்த்து போ. ஒழுங்காக கட்டினியாடி பேண்ட்டை மாடு அப்படி சொல்லி திட்டுறாரு. நீ கண்ணை புறமண்டையில் வச்சுட்டு போ. நான் திரும்பிட்டேன், இருந்தாலும் உன் கண் அப்படியே பின்னாடியே ஃபோக்கஸில் இருந்தா அப்படிதான் நான் உன்னை பார்த்தேண்ணா. எனக்கு இது கூடயா தெரியாது. அங்கே மிரர் இருக்குது. இவன் என்ன பண்ணுறா, என்ன செய்க பண்ணுறா, நம்மளை கழுத்தை நெரிக்கிற மாதிரி வராளா, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தானே இருந்த. அதனால தான் நீ அதெல்லாம் பண்ணவே இல்லையா? அப்போ நீ அதனால தான் அதை பார்த்துட்டு இருந்தியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவரோட டிஃபீட் அவர் ஒத்துக்கிறாரு. பேண்ட்டை பொறுமையாக ரிமூவ் பண்ணிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஒடியே வா, முதல்ல குளிடா, நான் வரேன்டா, முது தானடா தேய்க்கணும், நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கட்டில் உட்காந்துட்டு எப்படி பேசுகிறான் பாரு. ஐயோப்பா முடியல. அப்படியே நீங்கள் அதெல்லாம் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. சிரிப்பு வேற வருது. ஓய் வயன்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி நம்ம இழுத்து அப்படியே இடுப்பில் கட்டிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி வரீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் தேய்ச்சி விட்டுருப்பீங்க. தேய்ச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் ஒரு டப்பு இருக்கும். ஸோ அதில் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க. இரு, என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் காலை தேய்ச்சி வரணுமா? இல்லை பின்ன என்ன? நெல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்கீங்க. தண்ணி தெரிக்குது ஜிம்மன், பார்த்து குளி ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறாரு. முடிஞ்சிருச்சா? டவல் பின்னாடி எடுத்து தந்துட்டாரு. வா வந்து ஒழி அப்படிங்கிறீங்க. ஒலியா? என் ஒலியே வாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தா அவர் துண்டை கட்டிட்டு வராரு. அவர் மொபைலுக்கு ஒரு கால் வருது. அழகிய சுறா அந்த பாட்டு வருது. நீங்கள் அந்த பாட்டை கேட்கவே அப்படியே உங்களுக்கு எரிச்சலாக வருது. அந்த அப்படியே மொபைல் எடுக்கிறீங்க. யாரோ கால் பண்ணுறாங்க. அதான் தெரியுது. அட்டன் பண்ணி நானே பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் துண்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நடந்து வந்துட்டுருக்காரு. ஹலோ அப்படிங்கிறீங்க. ஸோ அதில் ஜிம்மன் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குது, அதனால் மறக்காமல் வந்துடுறீங்களா? வந்துடுறாரு. ஓ மேடம் நீங்களா? ஜிம்மன் சார்கிட்ட சொல்லிடுறீங்களா? சரி ஓகே. நீங்கள் யார்? அவரோட செக்ரட்டரின்னு சொல்கிறீங்க. ஏன் ஜிம்மன்னு கூப்பிட்றீங்க? ஜிம்மன் சார்ன்னு தானே கூப்பிடணும் நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை மேம், இதை அன்அஃபிஷியலாக சொல்கிறேன், அதனால தான். அஃபிஷியலோ அன்அஃபிஷியலோ நீங்கள் அவரை ஜிம்மன் சார்னு மட்டும்தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? அவர் எல்லாத்துக்கும் ஈஸி கோயிங் காயாக இருந்தாலும் கூட
அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதை உங்கள் மனசில் வச்சுக்கணும், உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும். இனிமேல் நீங்கள் ஜிம்மன் சார் மட்டும் கூப்பிட்டா போதும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே லைட்டாக பார்த்து சிரிக்கிறாரு. அது என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. நீங்கள் அப்படியே கடுப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு கோட் ஷூட் எடுத்து வந்து அப்படியே டடக்குன்னு நீட்டுறீங்க. அவர் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காரு. அவரும் ஒன்றும் பேசவே இல்லை, நீங்களும் ஒன்றும் பேசவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே டடக்குன்னு அவரோட அந்த ஷர்ட்டை போட்டுட்டு அப்படியே இழுப்பாங்கள்ல, ஸோ அதுமாதிரி இழுத்துட்டு பட்டன் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே கீழே போயிட்டுருக்கு. டடக்குன்னு அவரோட இடுப்பை பிடிச்சிட்டு அப்படியே கிள்றீங்க. வலிக்குதுடி அப்படிங்கிறாரு. யார் அந்த பொண்ணு? யார்? என் செக்ரட்டரி. வலிக்குது வயன், ரொம்ப பிஞ்ச் பண்ணுறேன். இப்போ லைட்டாக கம்மி பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட ஒரு ஹேண்டோட பிடிச்சிட்டு சொல்லுடி அப்படிங்கிறாரு. நீ தான் சொல்லணும். எதுக்கும் நான் அவள் ஜிம்மன்னு கூப்பிட்றா? என்ன ஜிம்மன்? என்ன லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, என்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்றியா? அவருக்கு இப்போ டென்ஷன் ஆகுது. வயன், நீ மற்றபடி பேசுகிற, எது வேணாலும் காமெடியாக பேசி இந்த மாதிரி பேசாத. மயரான் சிரிக்காத மயரான். சி, சைடில் சிரிக்கிற தானே? அவருக்கு அப்படியே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுறாரு. நான் ஏன் சிரிக்கிறேன்? நானாக சிரிக்கலையே. எதுக்கு அந்த பொண்ணு ஒன்று பார்த்து ஜிம்மன்னு கூப்பிடணும்? எதுக்கு ஜிம்மன்னு கூப்பிடணும்? திருவாத வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்தாத ஜிம்மன், உனக்கும் எனக்கும் எவ்வளோ சண்டை போட்டி போகாமல் ரிவெஞ்ச் என்ன வந்தாலும் இதெல்லாம் தப்பு அப்படியே நீங்கள் பார்த்து அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நானும் எதுவும் பண்ணலையே, கேஷுவலாக அந்த பொண்ணு. இன்னும் கேஷுவல் என்ன? வலிக்குது வலிக்கிறதுக்கு தான் கிள்றது. சரி சொல்லு. டடக்குன்னு நீங்கள் விடுறீங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இடுப்பை பார்க்குறாரு. செம்ம பிங்கிஷாக போயிடுச்சு. அப்படியே திருவின மாதிரி அப்படியே அவர் உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. நீங்கள் பிஞ்ச் பண்ண இடம் மட்டும் பிங்காக இருக்குது. அது அப்படியே பார்க்குறாரு. அப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டக்குன்னு உங்கள் ஹேண்டை வச்சுட்டு அதை அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. இந்த தம் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ரப் பண்ணுறீங்க. அப்படியே பொறுமையாக கிட்டக்கு போயிட்டு, பாரு எந்த இதில் வேணால் இரு, புரிஞ்சுதா? இந்த ஜிம்மன் அது இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் இருக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன் பொண்டாட்டி. வேறு எவ்வளவு என்னை தாண்டி ஜிம்மன்னு கூப்பிட்டான வை, உடனே எதுவும் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஏதாவது பெருசாக பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? என்னை இந்த விஷயத்தில் சீண்டாத. நான் எப்படி மாறுவேன்னு எனக்கு தெரியாது. எல்லா விஷயத்துலையும் அடங்கி போகிற மாதிரி இந்த விஷயத்தில் அடங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமமுறை. இப்போது நீங்கள் அப்படியே அதை ஸ்க்ரப் பண்ணியிருக்கீங்களா, அதை அப்படியே பொறுமையாக விட்டுட்டு அப்படியே டென்ஷனில் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஓய் பொண்டாட்டி. என்ன ஜிம்மன்? ஜல்லஸா? இது பேர் ஜல்லஸ்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, நீ என்னை காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? ஒரு மண்ணாங்குட்டியும் கிடையாது. ஒன்னெல்லாம் எவன்டா காதலிப்பான்? என் பொண்டாட்டி இருக்காளே என்னை காதலிக்கிறதுக்கு. சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? எங்கே என்னை பாரு, கையை விடு. நீ பாரு. என்ன சொல்லணும்? இப்போ நீ இவ்வளோ கொதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குடி. என் இடுப்பு வலிக்குது. நீ கிள்ளிட்டு அப்படியே விட்டுருக்கலாம். அப்புறம் எதுக்கு அதை தேய்ச்சி விடணும்? அக்கறை இல்லாமையா? லவ் இல்லாமையா? என் மேல் பாசம் இல்லாமையா? நீங்கள் அப்படியே அவரோட இடுப்பை பார்க்குறீங்க. அது என்னமோ அதேமாரி பிங்காக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் யாராக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். என்னது இதுமாரி ஜெல்லஸாகி கிள்ளி விட்டுருப்பியா? ஆமாம். நீ ஏதேதோ பேசி டாப்பிக்கை மாற்றாத. நான் திருப்பாக சொல்கிறேன், அந்த பொண்ணு இதுக்கு மேலே உன்னை ஜிம்முன்னு கூப்பிட்டானா அவ்வளோதான் மரியாதை. புரிஞ்சுதா? அது எப்படி டடக்குன்னு சொல்ல முடியும்? நான் சொல்லிட்டேன், அவள் இனிமேல் கூப்பிட்டானா அவள் அவ்வளோதான். என்னை இதுக்கு மேலே வெறியேத்தாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட கையை உருவி விட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஓய் என்ன கோவப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கடி. உன் மேலே நான் இன்னும் ஃபாலோ ஆகுறேன்.
என் மேலே அக்கறை எடுக்கிறது, எனக்காக வேற ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போடுறது, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட பார்த்து சண்டை போடுறது எல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, என் மனசு ரொம்ப உன் மேலே மேடாக ஃபாலோ ஆகுது வயன். என்னால் சத்தியமாக நீ இல்லாமல் மட்டும் இருக்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. லவ் யூ பொண்டாட்டி. சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஒரு நிமிஷம்டி, எவ்வளோ தடவை தான் ஜிமின் டடக்குன்னு ஒரு முத்தம் விழுது. ரொம்ப ப்ளசண்ட்டாக அவரை பிடிச்சி அப்படியே செஸ்ட்டில் பிடிச்சி அடின்னு அடிக்கிறீங்க. உங்கள் கையை எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அழகாக ஏறக்குறைய அந்த கிஸ் ஒரு 5 minutesல இருக்கும். ரொம்ப நல்லா, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப பேஷனேட்டான ஒரு அழகான ஒரு முத்தம். அதில் பார்த்தா அவருக்கு உங்கள் மேலே பாசம் இருக்கிற மாதிரியும் காட்டுது. அதே மாதிரி உன்னை தாண்டி வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அந்த கிஸ்ஸில். நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. பட் ஸ்டில் அந்த கிஸ்ஸஸ் ரொம்பவே நல்லா அழகாக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கிறதால அப்படியே ஒரு நிமிஷம் நீங்களே ஆஃப் ஆகிட்டீங்க. ஒரு 2 minutesக்கு மேலே நீங்களாகவே அவருக்கு திருப்பி ரிட்டன் பேக் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்கள் கை ஏறக்குறைய அவரோட ஷோல்டர் மேலே இருந்திருக்கும். நல்லா எக்கிக்கிட்டு அவருக்கு நீங்கள் முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ 2 பேருமே ப்ரீதிங் ஹெவியாகி டக்குன்னு 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணியிருப்பீங்க. இங்கே திருப்பியும் அவரோட வந்துட்டு அப்படியே பிடிச்சி ஒரு நிமிஷம் பிஞ்ச் பண்ணிட்டு, என்னை தவிர வேறு எவ்வளவு உன்னை ஜிம்முன்னு கூப்பிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. சாரி அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு நீங்கள் அவர் இடுப்பில் அப்படியே ஹேண்ட் அப்படியே வச்சுட்டு உங்களை நல்லா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே அவரை பார்த்து ஒரு முறை அவர் ஆனவங்களை பார்த்து அழகாக லஸ்ஃபுல்லாக சிரிச்சிட்ருக்காரு. இப்போ பொறுமையாக எங்கேயோ பார்த்துட்டு வயன் நான் லவ் பண்ணுறா அதை சொல்ல அவளுக்கு ஈகோ அடிக்குது. இருக்கட்டும், எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ரெவெஞ்ச் எடுத்து அதே மாதிரி எந்த இடத்துல ஆஃப் பண்ணுமோ ஆஃப் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கப்புளில் தாங்க. ஒரு நார்மல் கப்புள்னால் ரொமான்ஸ் மட்டுமே இருந்துகிட்ருக்கும், பாசம் இருக்கும், கேரிங் இருக்கும். எங்களோடத்துல பாரு, சண்டை இருக்குது, காமெடி இருக்குது, அடிச்சிக்கிறோம், பிடிச்சிக்கிறோம், கோபம் வருது, திட்டு வருது, அடி வருது, கில்லு வருது, அதையோட சேர்த்து பாசமும் வருது, லவ்வும் வருது, லஸ்ட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லவ்வை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு. வயன் உன் மேலே நான் ரொம்ப மேடாக ஃபாலோ ஆகிறேன்டி. அந்த ஒரு முத்தம் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. ஆனால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதுக்கு உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் ரிக்ரெட் பண்ணவே இல்லை தெரியுமா. அந்தளவுக்கு நீ வர்த்தடி பொறுத்து. நல்ல வேலை லைஃப்பில் நீ வந்துட்ட. நீ தான் எனக்கு எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அவர் பேசிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக அந்த சூட்டை எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணாடியில் அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு வராரு. அப்போ பார்த்தா அவரோட லிப்ஸ்லேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. அதை அப்படியே லைட்டாக வைப் பண்ணிட்டு அப்படியே அதில் ஒரு ஆசையான ஒரு சிரிப்பு. ஸோ பொறுமையாக போகிறாரு. இப்போ வர அவங்க அம்மா ஏறக்குறைய அந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருப்பாங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் போயிருந்துருப்பீங்க. உங்களுக்கு லைட்டாக போகவே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அலசி மட்டும் தான் வச்சுருப்பீங்க. ஏறக்குறைய சிக்கன் கிரேவியே வெந்திருக்கும், முடிஞ்சிருக்கும். அவங்க லூனா பிள்ளையும் வேலை பார்த்துட்ருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு கிச்சன் போகவே ஒரு மாதிரியா இருக்குது. இந்த டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறது, அங்கே செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணுறது, டேபிள் எல்லாத்தையுமே நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறது, அந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக ஜிமன் வந்திருப்பார். ஒரு 10 minutes கழிச்சு அவரை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. அவர் ஒன்றுமே பார்க்கல, ரொம்ப கேஷுவலாக வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மனோட அம்மா ஜிம்மனுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பிள்ளை பையன் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் போகவே மாட்டீங்க. ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டைம் டேபிள்லே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே இந்த டைம் டேபிள் வழியாகவே நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம். டிவி 24 மணி நேரமும் உங்கள் வீட்டில் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சன் மியூசிக்கில் ஏதோ ஒரு ரொமான்டிக்கான சாங் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. சில நேரத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் இருந்தோம்னா அந்த ரொமான்டிக் சாங்லாம் வந்துச்சுன்னா நம்ம மாற்றிடுவோம். அப்படி இல்லைனா
நம்ம அது அந்த பாட்டு அதுமாரி ஓடுறதே இல்லாத மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது ஏதோ ஒரு வேலை பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம தான் ஒரு மெச்சூர் ஆகிட்டோம்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த சாங் வந்து அப்படியே சும்மா சாதாரணமாக ஆமாம் அப்படி என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சாங் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறது அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்காரு. அவரும் அப்படியே இந்த சாங்கை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. சைட் வியூ செம்மையாக இருக்குது ஒய்ஃபு. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை அப்படியே காதில் இருக்கிற அந்த தோடு, அப்புறம் நீங்கள் வந்து அந்த சாங் அப்படியே கையை ஒரு நிமிஷம் அந்த தாவங்கட்டில் வச்சுட்டு அப்படியே அந்த சாங் அப்படியே அப்படியே பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக அந்த காற்று ஆடவே அந்த ஃபேன்லாம் ஆடுறதுக்காகவே உங்களோட ஹேர் வந்து அப்படியே வேறு ஃப்ளிப் ஆகுது. உங்கள் மூஞ்சில் வேறு அந்த ஹேர்லாம் படுது. நீங்கள் அப்படியே எடுத்து காதில் அப்படியே சொருவி விடுறீங்க. அப்படியே திருப்பி அந்த சாங்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களோட சைட் ஃபேஸு அப்படியே நீங்கள் பொறுமையாக என்னென்ன போட்டிருக்கீங்க, என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்கீங்க, சாரீ எப்படி ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z உங்களையே பார்த்துட்டு அப்படியே அந்த சாங்கையும் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்கார் மனுஷன். இப்போ தான் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உதட்டில் அப்படியே டக்குன்னு ஹேண்ட் வைக்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. அவங்க அம்மா என்னடா காரமாக கேட்டது தானே, ஏன் ரொம்ப காரமாக இருக்கா? இல்லைம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதட்டில் அப்படியே கை வைக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதட்ட அப்படியே கொஞ்சம் இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா என்னடா காயம் மாதிரி இருக்குது. அம்மா அவள் தம்ம முத்தம் கொடுத்தா. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த டிவியில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா அப்படியே காலை அப்படியே அந்த புள்ளியோட காலை அப்படியே உதச்சிட்டு அறிவிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க அம்மா போகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த டிவியை பார்க்குறீங்க. எனக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணுமோ அவ்வளோ பண்ணுறான். ஏய் பொண்டாட்டி ஜிமேன் அம்மா அப்பா இருக்காங்க ஜிமேன் வா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. ரொம்ப எரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதட்ட கட்டுறாரு. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எப்படி ஆச்சு? இப்போ முத்தம் கொடுத்தால? ஆமாம் கொடுத்தது நீ அப்புறம் கொடுக்கவே இல்லையா? சரி சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பண்ணும்போதே லைட்டாக ரத்தம் கசிஞ்சுது. இப்போ வாயில் வைக்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அங்கே சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இது ஜொல்லு வரும்ல, ரொம்ப வலிச்சதுன்னா அப்படியே ஒரு மாதிரி வலிக்கும்ல நம்மளுக்கு, அந்த மாதிரி ஆகுது. சரி ஒன்றும் இல்லை இப்போ என்ன இதை தான் சாப்பிட்டாகணுமா நீனு? சரி அத்தையை சொல்லி ஊட்டி விட சொல்கிறேன். அது சரி அப்படிங்கிறாரு. அத்தை அவருக்கு ஊட்டி விட்டுறீங்களா? ஓம் புருஷன் நீங்கள் எதுக்கு நான் ஊட்டி வேணுமா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்களே ஏதாவது பண்ணிக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை அப்படியே கேஷுவலாக போகிறாங்க. அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்மா நீ போம்மா, என் பொண்டாட்டி என்னை பார்த்துப்பா. நீ இல்லைனா என்ன என் பொண்டாட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா? ஜிமன் ரொம்ப வாயை விடாத சாவடிச்சிடான்டா நாயே அப்படிங்கிறீங்க. நீ ஓட்டி விட்றி. எங்கள் அம்மா கிடக்குறாங்க. நீ ஓட்டி விடு. ஊட்டி விட்டு ஒழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஊட்டி விட்டுட்டு வாயை நல்லா போல் திறக்க முடியல. ஒன்று யாரும் அவ்வளோ தம் பண்ணிவிட்டு முத்தம் கொடுக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கேட்குறீங்க. உனக்கு வாய் ஒழுங்காக இருக்கா? எங்கே நீ ஒரு வா சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு இப்போ தான் அந்த வா கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்கான அவ்வளோவா இல்லை, சேதாரம் என்னமோ எனக்கு தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. நீ நிம்மதியாக இருக்க போலையே அப்படிங்கிறாரு. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்போது அவரோட ஹேண்ட் பொறுமையாக உங்கள் இடுப்பில் வருது. டடக்குன்னு அந்த இன்னொன்று ஒரு ஹேண்ட் வச்சு அப்படியே எடுத்துவிட்டு கையோ எடுத்துச்சுவேன் அப்படிங்கிறீங்க. ஏன் பொண்டாட்டி அவள் இடுப்பில் நான் கை வைக்கிறேன். யார் என்ன சொல்ல போகிறா? எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்களா? உங்கள் அம்மா நீ பேசுகிற பேச்சுக்கு அவங்க ரூமுக்கே போயிட்டாங்க. பின்ன இவ்வளோவா அக்கோடாக்குவா அவங்கள? எனக்கே வெக்கம் போகுது இங்கே வேறு சி அப்படிங்கிறீங்க. அப்புறம் யார் சொல்லுவா? லூனா அண்ணி இருக்காங்க கையை எடஜிமேன். ஆமாம்ல அவங்க பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ பொறுமையாக ஹேண்ட் எடுக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஏறக்குறைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதானே, போதுமா? கொஞ்சோண்டு மோர் சாப்பிட்றியா? வாய்க்கு இதமாக இருக்கும், வலிக்குதுன்னு சொல்கிறல்ல. இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை ஒரு இரு 2 வா மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாதம் போட்டு 2 வா ஊட்டி விட்றீங்க. இப்போ கேர்ட் சாப்பிட்றதால இப்போ அவருக்கு அவ்வளோ காரம் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக அந்த மனுஷன் வந்து கையெல்லாம் கழுவிட்டு அப்புறம் இங்கே வா
அப்படிங்கிறாரு. என்னடா முந்தானி கொட்ரி, இந்த அந்த அந்த காலத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே நம்மளை நினச்சிட்ருக்கல. அந்த காலமோ எந்த காலமோ ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தானே, ஆதாமியவாள் காலத்துலேருந்து. ஐயோ நீ ஆரம்பிக்காதப்பா, எல்லாமே டபுள் காதில், என் காதில் டபுள் மீனிங்காகவே எடுது. நான் டபுள் மீனிங்காக மட்டும்தான் சொன்னேன், நீ வேறு எதுவும் எடுத்துக்காத. அவரே அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. சரி தாமரை கொடு, நீ கொடுத்தனா நான் மட்டும் போயிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் பேச வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீ தான் ஒவ்வொன்றா கலர்ற. இந்தா அப்படியே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே கையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உங்கள் இடுப்பில் அப்படியே ஒரு விளாசிட்டு அப்படியே உங்கள் இடுப்பு அப்படியே ஒரு நிமிஷம் பிஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க. ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறீங்க. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி செய்கையில் உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு நம்ம பாய் போடாடே அப்படிங்கிறாங்க. ஓகே ரைட்டு அண்ணி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஓகே பாய் குழந்தைனாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு போகும்போது அழகாக ஒரு கண்ணை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பொறுக்கி கம்யூனிட்டி சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் வந்து எனக்கு வேறு பசிக்குது, லூனா அண்ணி சாப்பிட்றீங்களா, எனக்கும் பசிக்குது, சரி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்களும் சாப்பிட போகும்போது இருங்க நான் அத்தையை கூப்பிட்டுட்டு வரேன். சரி அத்தை சாப்பிட வாங்க அத்தை, பசிக்குது அத்தை. நீங்கள் சாப்பிடுங்க, மாமா இன்னும் வரல, அவர் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்படியா, சரி அத்தை நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அதெல்லாம் இல்லை, அவர் வரதுக்கு 3 ஆகும். 3 ஆகுமா? அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவர் வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா அத்தை, சரி அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் லூனா நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜெய்ஹோப் வராரு. இப்போது சாப்பாட்டில் கையை வைக்கலான்னு போவாங்க. ஜெய்ஹோப் வந்ததால் நீங்கள் டக்குன்னு 2 பேரும் எழுந்திரிச்சிட்டிங்க. உட்காருங்க நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூனா பிள்ளை வந்து ஹேண்ட் அப்படியே வாஷ் பண்ணுறா. இப்போது அப்படியே ஜெய்ஹோப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை முதல் ராத்திரியில் அந்த பிள்ளை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவருக்கு கிஸ் பண்ணியிருக்கும்ல. ஸோ அது அப்படியே அவருக்கு ஞாபகம் வருது. சரி லூனா இங்கே வா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி தான் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பொறுமையாக உங்களோட தட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அங்கே டிவி இருக்கும் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க சோஃபாவில். இப்போ அவர் வராரு. லூனா தண்ணி வேணும் அப்படிங்கிறாரு. தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி அப்படியே அவருக்கு கொடுக்குறீங்க. கொடுத்தா அவர் உங்களே கீழே பார்த்துக்கிட்டே குடிச்சிட்ருப்பாரு. டக்குன்னு அப்படியே வந்து அது எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ ஆகி ட்ரெஸ்ஸெல்லாம் நினைஞ்சிடும்ல, டக்குன்னு அதை வந்து அப்படியே வைப் பண்ணுறா. என்னங்க பார்த்து குடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் டக்குன்னு ஹேண்டை பிடிச்சிட்டு சாரி, என் சுயநலத்துக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்று நான் நினச்சி பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அது உனக்கு நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இல்லையா? அப்படிலாம் யார் சொன்னா? எனக்கே தெரியுது நல்லாவே. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவர் அழகாக அந்த லூனா பிள்ளையோட சீக்ஸை பிடிச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவருக்கு கிஸ் பண்ணுறாரு லிப்ஸில். அந்த பிள்ளை ஆனால் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு வாயை லைட்டாக பொழந்துட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கில் இருக்கா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி இன்னும் 2 days மட்டும் பொறுத்துக்கோ, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், லைஃப் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறீங்க. என்னங்க என்னது, உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? கொஞ்சம் டிபிக்கலான கொஷினாக இருக்கே அப்படி சொல்கிற ஜெய்ஹோப் சொல்கிறாரு. அப்போ பிடிக்காதா அப்படி சொல்லிட முடியாதே, இப்போ பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னங்க கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? அதுதான் எனக்கும். உன்னை வேணான்னு சொல்லி வெறுக்கவும் முடியல, பிடிச்சிருக்குன்னு சொல்லி நெருங்கவும் முடியல. இதுதான் என் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜோ, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நிஜமா நிஜமா பிடிக்கும்னா ஐ லவ் யூ அப்படிங்கிறா. ஐ லவ் யூ ஜெய்ஹோப், ஐ லவ் யூ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அவர் யோசிச்சுட்ருப்பார். டக்குன்னு முத்தம் கொடுத்துட்டு உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த இடத்த விட்டுட்டு அந்த பொண்ணு கிளம்புது.
ஜேஹோப் ஆன்னு பார்த்துட்ருக்காரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம சேனலில் டெலகிராமில் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அப்படி லிங்க்கு ஒர்க் ஆகலை, சில பேருக்கு ஒர்க் ஆகலைன்னாலும் நான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேனல் நேமும் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்க்காதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அதே மாதிரி கீழே நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அன்யா.